என்னாச்சு சுமி? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். ஏய், நான் உன் அம்மாடி. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? என்னன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு சுமி. இங்க பாரு, நாங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு நீ மட்டும் இங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு கவலைப்பட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தூக்கம் வரல அதான். சரி, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல்ல? இன்னைக்கு பிரசாந்தோட அப்பாவை பார்த்தேம்மா. என்ன சொன்னாரு? நிறைய சொன்னாருமா. அவர் சொன்ன வார்த்தைகளோட அர்த்தம் இப்பதாம்மா புரியுது. அப்படியே இன்னொன்னு சொன்னாருமா, பிரசாந்துக்கு கல்யாணமா. என்னடி சொல்ற? ஆமாமா, அதுவும் அவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்காமா. பாவி, அவர் நல்லா இருப்பாரா? விடுமா, யார் விட்ட சாபமோ நாமளே இந்த நிலைமையில இருக்கோம். நாம எதுக்கு இன்னொருத்தருக்கு சாபம் விடணும்? அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழ்ந்துட்டு போறான். பிரசாந்த் உன்னை எப்படியும் கல்யாணம் பண்ணிப்பான்னு நம்பிக்கையோட இருந்த. இப்ப அந்த நம்பிக்கையிலையும் மண்ணு விழுந்துருச்சு. என்ன சுமி இது? நிச்சயம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போயிருச்சுன்னா என்ன நல்லா சொல்லுவாங்க? ஒரு ஆம்பளைக்கு பிரச்சனைனா அவனை மட்டும்தான் சாரும். இதுவே ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அந்த குடும்பத்தையே ஒரு மாதிரியா பேசுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டோம், இனிமே நம்மள பேச என்ன இருக்கு? புதுசா ஏதாவது கேட்க போறாங்களா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுமி. இந்த வயசுலயே இவ்வளவு பக்குவமா பேசுற, எல்லாத்தையும் தாங்கிக்கிற. நீ கவலைப்படாதம்மா, உனக்கு எந்த குறையும் வராது. கவலைப்படாத, வா.